சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இது எல்லா பயிற்சியுமே சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சி பார்க்க போகிறோங்க. தயவு செஞ்சு வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, ராகு எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார், இந்த 4 கிரகம் தாங்க ஒரு ஜாதகத்தில் அதிக நாட்கள் திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகமே. இதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும். அதனால தான் இந்த 4 கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் கொடுக்க போகிறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்க்க போகிறோம். குரு பகவான் என்ன நட்சத்திரம், ராகு கேது என்ன நட்சத்திரம் போகுது, இது எல்லாமே கண்டிப்பாக கடைசி வீடியோவில் பாருங்கள். ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட ராஜயோகம் கொண்டு வைக்க போகுது. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாகவே மீனராசிக்காரவங்க பாருங்கள், எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் மீனராசிக்கு அதிகமாக இருக்குங்க. எதுலேயுமே அவசரப்பட மாட்டாங்க. பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து புறக்கணிக்கணும் தன்மையான குணம், விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒழுக்கமான குணம், எல்லாமே மீனராசியை சொல்லணும். எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும். மீனராசிக்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னால் ஜெயிக்க முடியும், எந்த காரியம் வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பயங்கரமாக தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரவங்க இப்படி சொல்லணும். மீனராசி எது வந்தாலும் சரி விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பயங்கரமாக யோசிப்பாங்க மீனராசிக்காரவங்க. ஒரு நிலை குணம் இருக்காது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிச்சுட்டு வெளியில் சாதிக்கணுங்கிற எண்ணம் மீனத்துக்கிட்ட மட்டும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு பயங்கரமாக எதுலேயும் ஒரு பொறுப்பு இருக்கும். இதுதாங்க மீனம். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சனி பகவான் தான், அடுத்து பாருங்கள் ராகு கேது, அடுத்து பாருங்கள் குரு தான். குருவை பற்றி பயப்பட மாட்டீங்க. எப்போதும் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வு நடத்தி காட்டி இருக்கும். கேளுங்க மீனராசிக்காரவங்களை. ஏன்னா சனி பகவான் பகை கிரகம், ராகு கேது பகை கிரகம். நீங்கள் பயப்படாமல் இருக்க மாட்டிங்களே. அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருக்கா, பலன் இருக்கா, பலவீனமாக இருக்கா, இதை பார்த்துட்டு தூக்கி வைங்க. பலன் மாறாது. ஏன்னா இந்த கிரகத்தினால நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு முன்னாடி எடுத்து பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க, மீனராசி சொல்லுவீங்க. ஏன்னா ராகு உங்கள் ராசியில் இருந்தார், ஏமாந்தீங்களா, ஏமாற்றம் பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துல இருந்தார், திருமணம் தள்ளி போச்சு, பொருளாதார வர எப்படி இருந்துச்சு சொல்ல வார்த்தை இல்லை. ராஜ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்கேன், அசால்ட்டாக உட்கார்ந்துருக்கேன். எத்தனை பேர் மீனராசியை கேளுங்க சொல்லுவாங்க. ஜனவரி மாதத்தில் இருந்து காசு பணம் வருமானம் இன்கம் ரொம்ப கஷ்டத்தில் போய் நின்றுச்சு. யார்? மீனராசி சகோதரிக்கிட்ட எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு. கொடுத்துட்டு வாங்க முடியாமல் பணம் சிக்கியிருக்கு. ஜென்ம ராசியில் சனி பகவான், சனி இல்லைன்னா காசு இல்லை. இப்படி இந்த இடத்துல வீட்டில், வண்டியில், வாகனத்தில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். திருமணம் பேசி கிட்ட கொண்டு போகிறாங்க, திருமண வாழ்க்கையில் தடை வந்துருச்சு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்துருச்சு. படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் படிப்பு, கல்வி, ஒரு எதிர்பார்த்த மதிப்பெண்ணு என் பையன் எடுக்கலை, எதிர்பார்த்த சீட்டு, எதிர்பார்த்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறீங்க சொல்லலாமா. பூர்வ சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கேஸ் இருந்திருக்கும், கடன் அதிகமாக இருந்திருக்கும், லாபம் வருமானம் சரியாக இருந்திருக்காது. அது பார்த்துட்டு உட்கார ஒரே ராசி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் சனி பகவான், இந்த ராகு கேது பகவானுக்கு யார் ஜாதகத்தில் சரியில்லையோ அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கணும், இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு காட்டியிருப்பார்.
அதனால் சொல்கிறேன். அதனால் இந்த கிரகத்தை மெயினாக வந்து பார்த்துக்காங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போயிருப்பார். நல்ல பலனை அவர் கொடுக்க போகிறாரு. ஏன்னா 4ஆம் இடத்துல சுபஸ்தானத்தில் வந்து குரு வந்து 4ஆம் இடம்தான். அவர் எங்கே பார்ப்பார், இந்த ஒரு துன்பம் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு பகவான். அப்போ யார் மேலே நீங்கள் தூக்கி பழிய வைக்கணும்? குரு, நீ என்னை காப்பாற்றிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களை விட்டு விலகிருச்சு கெட்ட நேரம். எப்படி சூப்பராக கஷ்டத்தை கொடுத்தாரோ இனிமே கொடுக்க மாட்டார், கவலையே படாதீங்க. கஷ்டம், ஏமாற்றம், பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், யார் ஜாதகத்தில் ராகு சரியில்லை, எல்லாமே பிரேக், நிம்மதியே இல்லை, நிம்மதியான வாழ்க்கையை வந்து பார்க்க முடியலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துச்சு, இனிமே நடக்காது. நீங்கள் கவலையே படக்கூடாது. எப்படி கவலையே படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலை இல்லாமல் பயணிக்கணும். உங்களால் முடியும், ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. யாருமே கர்மா இல்லாத, இறைவன் கர்மா கொடுத்துருப்பார். அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, புத்தி ஜாஸ்தி, ஆசை ஜாஸ்தி, எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வேலை கிடைக்காதவங்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வெளியூரில் கிடைக்கும், கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும், உத்தியோகம் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு வருமான பொருளாதாரம் ஜூன் மாதத்துக்கு இருந்து ஆரம்பிக்கும். லோன் சாங்ஷன் ஆகும், விடுபட்ட லோன் கிடைக்கும். வீடு மூலியமாக காசு வேணுமா, இல்லை இடம் மூலியமாக காசு வேணுமா, கிடைக்கும். இந்த 3 பயிற்சினால் நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது. குரு உங்களுக்கு எல்லாமே யோகத்தை கொடுத்து அடுத்து கேதுவானால் உங்களுக்கு எந்த ஒரு அப்போ சூரியங்கிறது உங்களுக்கு உத்தியோகம் சூப்பராக, வேலை ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க, நல்லா இருக்கும். பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். சூப்பரான ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும், பார்த்துக்குங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கண்டிப்பாக அதுக்கான நேரம் வருது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், பிள்ளைங்க படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும். வெளிநாடு நீங்கள் போவீங்க, அதுக்கான நேரம் இருக்குது. காதல் திருமணம் சக்ஸஸ்ஸு ஆகும். திருமண வாழ்க்கையில் தடையே கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் திருமண தடை இருக்குது. நிச்சயம் திருமண தடை வராது. குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்க போகுது, நிறைவேற கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தொழில் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு, பயணிச்சதுன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். இது சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம் மாதிரி லாட்ரி யோகம் உண்டு, கண்டிப்பாக அடிக்கும். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. பார்த்து அதே மாதிரி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஆசிரியர் வேலை பார்க்குறது, கமிஷன் வேலை பார்க்குறது, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறது, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் எல்லாமே பட்டைய கிளப்புவாங்க. பாருங்கள், மருத்துவத்துறையில் அந்தஸ்து கௌரவம் தேடி வருங்க, நல்லா இருக்குது. டைமிங் இனிமேல் நல்ல ஜாதகத்தில் பாருங்கள். தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்ல குரு புத்தியே கொடுத்துருவோம். அதனால் சொல்கிறோம். அதுக்காக கெட்டது பண்ணுன்னு சொல்லலை, கொடுத்தது மீனராசி. இனிமேல் மீனத்துக்கு எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்குது, பார்த்துக்குங்க. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும், கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து சரியான முறையில் திருமணத்தை தேர்ந்தெடுங்க. பெண்களுக்கு பாருங்கள், எல்லாமே வெற்றி தான். முதல் நட்சத்திரமே என்ன சொல்லணும், பூரட்டாதியில் பிறந்தவங்க. குணமும் அமைதியான குணம், அனுசரித்து போகிறது, நாகரிகமான குணம் உள்ளிட்ட நிறைய இருக்குது. இப்போ வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஏதோ ஒரு தூரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, வீட்டில் சுபகாரியமோ, ஏதோ ஒரு கிரக பயிற்சினால் படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து எந்த காரியத்திலும் வெற்றிங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. புரட்டாசியில் பிறந்தவங்க இனிமேல் கஷ்டம் வராது அப்படின்னு கிடையாது. அம்மா வீடு, பூமி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவங்க, ஐயையோ விரைய சனி என்னங்க பாடுபட போகுது, வேலை சரியாக இல்லை, நண்பர்கள் சரியாக இல்லை, கூட்டாளிங்க பிரச்சனை, வருஷம் ரொம்ப
படுத்துது, ஒரு குழப்பத்துக்கு போனது யாருங்க? இந்த உத்தரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் ஜெயிக்க முடியும் பாருங்கள். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், படிப்பு, கல்வி, உத்தியோகம், உயர்கல்வி, வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகுது. பார்த்திங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இனிமேல் எல்லாமே வெற்றியாக மாறும். பார்த்துக்குங்க. இந்த உத்திரட்டாதியில் பிறந்த லைஃப் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும். அடுத்து ரேவதியில் பிறந்தவங்க குணமும் நல்ல திறமையான குணமும் அனுசரித்து போகிற குணமும் உங்ககிட்ட நிறைய இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, பதவி சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க. அரசியல் வேலை பார்க்குறவங்களுக்கு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே டைமிங் நல்லா இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல டைமிங்கு. வரக்கூடிய 3 கிரக பயிற்சியில் மீன ராசியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாக அமையுதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி.